8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து யூனிட் 17. இதோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். இது வந்து மூடிய விதை பிரிவு. ஜிம்னோஸ்பெர்ம்னா ஓப்பன் திறந்த விதை தாவரம்னு பார்த்தோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரம். கிரீக் ஆஞ்சியோனா மூடிய பெட்டின்னு அர்த்தம், ஸ்பெர்ம்னா விதை. ஸோ இதில் வந்து சிறு செடி, புதர் செடி, மரம் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆஞ்சியோஸ்பெர்ம்னா அந்த ஆஞ்சநேயா அஜித் அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து சின்ன பையனாக இருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு புதர் செடி மாதிரி ரூடாக வளருவாங்க. கடைசியில் ஒரு மரம் மாதிரி இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து சிறு செடி எப்படின்னா வந்து சிறு செடி என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும் வந்து யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, மெலிஞ்சு இருப்பாங்க. மெலிஞ்சு இருந்தாலும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, குண்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ சொலானியம் மெலாஞ்சினா, மெலிஞ்சு அப்படின்னாலே கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மெலாஞ்சினாலே கத்திரிக்காய் செடி. அடுத்து புதர் செடி. புதர் செடினா அந்த செம்பருத்தி பூ தான் வந்து புதரில் போய் இருக்கும். ஸோ ஹைபிஸ்கஸ், ரோசா, சைசில்சஸ், செம்பருத்தி. சரியா? அடுத்து வந்து மரமாக மாறின பிறகு மாஞ்சிஃபெரா இண்டிகா, மாமரம். மாஞ்சிஃபெரா இண்டிகானா மாமரம். இதில் வந்து சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும். சைலத்தில் வந்து சைலோகுலாய், ட்ரக்கீடு, பாரன்கைமா, சன்வாங்க. இவர் வந்து மரம் மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே இருக்கும். ஃப்ளோயத்துலேயும் எல்லாமே இருக்கும். துணை செல்கள், ஃப்ளோயமினார்கள், பாரன்கைமா, செல்லடிகுலா எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இரு விதையிலை ஒரு விதை. அடுத்து 2 கிட்ஸு. இரு விதையிலைனா 2 கிட்ஸ் அப்படின்னு ஞாபகம். ஸோ அவருக்கு 2 கிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இரு விதையிலைனா 2 விதையிலே. ஆணி வேர் தொகுப்பு. 2 குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தை வந்து ஆணி வேர் மாதிரி அந்த குடும்பத்துக்கு இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி. அடுத்து அந்த குடும்பம் வந்து பெருசாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்கள் 4லேருந்து 5 அங்கம், இதழ் புள்ளின்னு சொல்லிட்டு 2 அடுக்கு. அப்படி அந்த குழந்தைகள் வந்து பெருசாகிட்டே போகும். மலர்கள் 4-5 அங்கம், புள்ளி இதழ் 2 அடுக்கு அப்படின்னு ஞாபகம். அடுத்து மகரந்த சேர்க்கை, பூச்சி மூலம். இது வந்து அவர் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ அவரை, மாமரம், வேப்பமரம். இது வந்து இரு விதையிலைனா. அடுத்து ஒரு விதையிலை அப்படின்னா வந்து சல்லிவேர் தொகுப்பு. ஒரு குழந்தையாக இருந்தால் சலிச்சு போயிடும் ஒரு குழந்தைன்னா அதுக்கு. அப்புறம் வந்து நமக்கு இணையாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் வந்து 3 அங்கமாக வந்து இருக்கும். 3 அங்கம் மலர் 3 அங்கமாக இருக்கும். அல்லிப்புளி பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்தில் இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் அந்த குழந்தைங்க இருக்கும். அடுத்து காற்றின் மூலம் ஒரு ஃப்ளோலையே தான் வளருங்க. அடுத்து புல், நெல், வாழை. சின்னதாக இருக்கிறது வந்து இதுக்கு, பெரிய பெரிய மரம் அதுக்கு. ஸோ வகைப்பாட்டிலாம் டாக்ஸானமி. டாக்ஸிஸ் அப்படின்னா நாமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீனில் வந்து சொல்கிறாங்க. பேரை இந்த வகைப்பாட்டில் அப்படின்னு அந்த பேரை உருவாக்குனது யாருன்னா அகஸ்டின் பைரமிஸ்டி கேண்டோல். அகத்தியன் அந்த ஒரு டைரக்டரு. அப்புறம் வந்து கேண்டில் வச்சு தான் அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் பேர் வைப்பாங்க. அகத்தியன் டைரக்டரு, பேரமிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு வைப்பாங்க. ஸோ இப்போல்லாம் ஞாபகிட்டோன்னா டாக்ஸானமி உருவாக்குனது இவங்க தான். அந்த பேர் 4 வகைப்பாடு. செயற்கை வகைப்பாட்டு முறையில் பேரிடலாம், இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழியில், நவீன முறையில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பற்றி தான் பார்ப்போம். இப்போ செயற்கை வகைப்பாட்டு முறையில் அப்படின்னா இதுதான் பழைய முறை. ஸோ புறத்தோற்றத்தை பேஸ் பண்ணி வந்து வச்சிடுறது. லின்னேயஸ் முறை, லைனில் வைக்கிறதுன்னு ஞாபகம். லின்னேயஸ் முறை கரோலஸ் லின்னேயஸ் கொண்டு வந்தார். ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்ற புக்கில். இதெல்லாம் நமக்கு பேசிக், நம்மளே ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை. இது வந்து செயற்கை வகைப்பாட்டு முறை, அவுட்டர் லேயர் மட்டும் பார்த்து. இது வந்து இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னா வந்து பென்தமன் ஹூக்கர். இது வந்து ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற புக்கில். பென்தமன் ஹூக்கர் ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற புக்கில் புறத்தோற்றம் ப்ளஸ் இனப்பெருக்க முறைகளையும் வச்சு வைக்கிறாங்க. உலர் தாவர தொகுப்பு, ஹெர்பேரியம் தாவர தோட்டத்திலேருந்து பயன்படுத்தி பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து தாவரத்தை சேகரித்து, உலர்த்தி, அழுத்தி, ஒட்டி வரிசைப்படுத்துவதான் ஹெர்பேரியம் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்பேரியம் உலர்ந்த தாவர தொகுப்பு. ஹெர்பேரியம் தாவர தொகுப்பு முறையில் வந்து ஹெர்பேரியம். சரியா? ஏறி போய் இதெல்லாம் பறிச்சுட்டு ஏறி. சரியா? ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஏறி போய் பறிச்சுட்டு வந்து உலர்த்தி ஒட்டி வச்சுக்கிறாங்க. அடுத்து இருசொர் பேரிடுதல். இருசொல்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா 2 பேர் இருக்கா, மாமரம். ஸோ இது யார் உருவாக்குனா, காஸ்பர்ட் பாகின் உருவாக்கியிருக்காரு. இம்முறை தான் வந்து காசு கொடுத்து லின்னேயஸ் வாங்கி அவர் புக்கில் ஸ்பீசிஸ் பிளான்டோரத்தில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இந்தியாவிலேயே பெரிய உலர் தாவர தொகுப்பு அப்படின்னா ஹெர்பாரியம். கொல்கத்தாவில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உலர் தாவர மாதிரிகள் வந்து இருக்குது. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம். இந்தியாவிலே பெரிய உலர் தாவர தொகுப்பு ஹெர்பாரியம். கொல்கத்தாவில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மாதிரிகளை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இருசர் பெயரிடுதல் முறை அப்படின்றது ICBN, அகில உலக தாவர பெயர் சூட்டும் சட்டம் அமைப்பில் உள்ளது. ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம். அகில உலக பெயர் சூட்டும் சட்டம், இது அகில உலக பாட்னியில். ஸோ வந்து தாவர பெயர் சூட்டும் சட்டம். அடுத்து அகாலிஃபா
இண்டிகா அகலமாக இருக்கும், அதில் தான் வந்து குப்பைலாம் போடுவாங்க. ஸோ குப்பை மேனி வந்து யூஃபோர்பியேசி குடும்பம். குப்பை தொட்டி வந்து யூ ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ யூஃபோர்பியா இது வந்து குப்பை மேனி நமக்கு தெரியும். அதை அரைச்சி பசையாக்கணும்னா தீக்காயத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த சாறை லெமனோடு சேர்த்து அருந்தலாம். உருளை புழுவை அழிக்கும். இந்த வேப்பலை அந்த மாதிரி தான் குப்பை மேனியும். ஸோ வந்து உருளை புழுவை இது அழிச்சிரும். அடுத்து ஏகில் மார்மிலோஸ். ஏக உலகமும் யார் சிவனை சார்ந்தது. ஸோ வில்வமிலை. ஏகம்னா ஏகன் யார்? சிவன். வில்வம் சரியா, அதான் ரூட்டு. அதை கடவுளை காணும் வழி ரூட்டு வில்வ இலை மூலமாக தான். ரூட்டேசி குடும்பம். இது வந்து வயிறு ப்ராப்ளம், தீராத வயிற்றுப்போக்கு, சீதபேதி, செரிமான குறைபாடு இதோடலாம் வந்து கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வில்வ இலை கொடுத்து அனுப்புவாங்க. ஓகேவா. அடுத்து சொலானம் ட்ரைலோபேட்டம். நிறைய ட்ரை பண்ணி சொல்ல முடியாதனால தூது அனுப்பிட்டார். தூதுவலை. ஸோ ட்ரை பண்ணி சொல்ல முடியாமல் தூது அனுப்பிட்டார். அடுத்து சொலனேசி ஃபேமிலி. தூதுவலையை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நமக்கு தெரியும், இருமல், சளி, டிபி, ஆஸ்துமா எல்லாம் அந்த இருமல் சளிக்கு தான். அடுத்து ஃபில்லாந்தம் அமாரஸ். ஃபில் பண்ணி வச்சுருவாங்க, கூட முழுக்க ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. நெல்லிக்காய் வாங்கி அமாரஸ் நெல்லி, கீழா நெல்லி யூடிவ ஷேப்பு தட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. கீழா நெல்லி வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மஞ்சள் காமாலைக்கு, கல்லீரல் வலிமைக்கு, கல்லீரல் நோய்க்கு மருந்தாங்க. இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மஞ்சள் காமாலை, கல்லீரல் சம்மந்தப்படுத்தாங்க. இது எல்லாம் கீழா நெல்லி கேட்டால் சாப்பிட்டாலே சரியாக போயிடும். அடுத்து ஆலோவேரா ஜெல்லு வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ தோல் அலர்ஜி, வயிற்றுப்புண், மூளை நோய்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து சோற்று கற்றாழை. ஸோ இது என்ன ஃபேமிலி அப்படின்னா லில்லியேசி ஃபேமிலி. லில்லின்ற பொண்ணு நல்ல ஃபேஸில் அதை அப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் ஆலோவேரா அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு உண்மை தாவரம் அப்படின்னா வந்து டெரியோஃபைட். கடத்தும் திசு. இதில் கடத்தும் திசு இருக்குன்னா டெரஸ் கடத்துவாங்க. இது வந்து பூக்க முடியாது, பூவா தாவரம். ஆஞ்சியோசம் வந்து 20 இலை 20 இலை 2 கிட்ஸ் 1 கிட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆஞ்சியோசம் வந்து 2 பிரிக்கப்பட்டிருக்கு. குப்பை மினி தீக்காயத்துக்கு பயன்படுது. ஃப்ளோரிடியம் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு வந்து ரோடோஃபைசி. நம்ம என்ன பார்த்தோம், சிகப்பு பாசியில் பார்த்தோம் இல்லையா. ஃப்ளோர்லாம் பிளட் இருக்குது, சிகப்பு ரோடு, ரெட் கலர் பாசி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ரோட்டில் ஃப்ளவர் இருக்குன்னு கூட ஞாபகம். கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வந்து வால்வாக்ஸ். ஸோ வந்து வாக்கிங் எல்லோரும் சேர்ந்து தான் போவாங்க. சைக்கிளிங், வாக்கிங் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க. உண்ணத்தகுந்த காளான் வந்து அகாரிகஸ். மண்ணரிப்பை தடுக்கும் தாவரம் வந்து ஃப்ரையோஃபைட். எல்லாமே அந்த ஃபைட் எல்லாமே மண்ணுக்காக தான் அந்த ஃபைட்டே நடக்குது. ஃப்ரையோஃபைட் ஃப்ரை பண்ணுறது வந்து மண்ணில் வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க தெரியுமா. மண்ணிலேயே மண் சூட்லேயே ஃப்ரை பண்ணுவாங்க. மண்ணரிப்பை தெரியும் ஃப்ரையோஃபைட். ஃபஸ்ட்டு நில தாவரம்னா டெரிடோஃபைட். டெரஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் தாவரம் எல்லாம் டெரிடோஃபைட் தான். நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் தீர்வும் டெரிடோஃபைட்டுகள் தான். அடுத்து இருசேர் பயிரிடும் முறை 1623 வந்து பென்சிலியம், அந்த பூஞ்சைக்கு வந்து பென்சிலியம் நொட்டேட்டம்னு வச்சாங்கள்ல அது. அடுத்து வகைப்பாட்டியல் க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது சரியா. வகைப்பாட்டியல் லைன் படி வரிசையாக இருங்க நில்லுங்க அப்படின்னா ஜி செக்ஷன் நில்லுங்க அப்படின்னு க்ரீக். ஓகேவா. அடுத்து ஜெனிரா பிளான்டோரம் நூல் வந்து பெந்தமன் ஹூக்கர். ஜெனிரா பெந்தமன் ஹூக்கர். பழுப்பு பாசினா அப்படின்னா பேய் பார்த்தோம்ல. அடுத்து வந்து அகார் அப்படின்னா ஜெல்லு. அடுத்து பூஞ்சியின் சேமிப்பு பொருள் வந்து கிளைக்கோஜன் அண்ட் எண்ணெய். 20 இலை தாவரத்தின் வலைப்பின்னல் நரம்பமைவு. அடுத்து வந்து பாலிஃபெட்டே துணையமைப்பில் அல்லி இதழ்கள் தனித்தவை. பல குழந்தை பெற்றும் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பூஞ்சை செல்சுவர் கைட்டின். ஃபைனஸ் வந்து திறந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஃபைன் எப்போனாலும் பே பண்ணலாம். 2 வகை தாவர ஜிம்னோஸ்பம் விட நன்கு 2 விதை இலை தாவரம் ஜிம்னோஸ்பம் விட நன்கு வளர்ந்ததாக இருக்கும். அடுத்து ப்ரையோஃபைட்டுகள் வந்து மாஸ்கள் நன்கு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். ப்ரையோஃபைட்டில் வந்து ஃபைட்டுனாலே ஃப்ரை இதில் இது ஃப்ரை பண்ணால் ஃப்ரை வந்து குழந்தைங்க கேமுக்காக, அதுதான் வந்து ஓங்குநிலை. டெரருக்கு வந்து போர் ஓங்குநிலை. அடுத்து சைனோஃபிசினா நீலம், குளோரோஃபிசினா பச்சை, பேயினா வந்து பழுப்பு, ரோடுனா ரெட்டு. அடுத்து விதை தாவரங்கள் வகுப்பு வந்து டை காட்டிலினிடா, மோனோ காட்டிலினிடா, நடுவில் ஜிம்னோஸ்பம். டைனா 20 இலை தாவரம், இது 1 விதை தாவரம். திறந்த விதை தாவரம் 3 குடும்பம். டை இதில் தான் வந்து 3 டைப்பு. பாலிப்பெட்டலே இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. பல குழந்தைகள் பெற்று தனியாக தான் தனித்தவை. அல்லிதழ்கள் தனித்தவை. இது வந்து ஒரு குழந்தை இருந்தாலும் வேறுபாடற்ற ஒற்றுமையாக குடும்பமாக வாழ்கிறாங்க. ஒற்றுமையற்ற புவிதல் குடும்பம். எடுத்து பெட்டலை. கேம்னா என்ன பண்ணோம், அல்லி இதழ் எல்லாம் வந்து இணைஞ்சு வந்து கேம் விளாடுங்க. அடுத்து பாலிப்பெட்டலே. பல குழந்தைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன குழந்தை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை சோத்துக்கே தாளம் போடுது. இன்னொரு வந்து டிஸ்கோ அதுன்னு போயிடுது. இன்னொன்று வந்து காசெல்லாம் காலி பண்ணுது. சோத்துக்கு தாளம் போடுது, டிஸ்கோவுக்கு போயிடுது பல குழந்தைகளில். இது வந்து கேம்னா இண்டோர் கேம். ஃபஸ்ட்டு இன்டோர் கேம்.
அடுத்து வந்து ஹெட்ரோ மிரேனா ஹெட்டா டெய்லா அப்படின்ற மாதிரி கேமுக்கு முன்னாடி போடுறாங்க. அடுத்து பைக்கு காரு ரேஸு அந்த கேம். ஸோ இது வந்து கேம் ஆஃப் டெலே. அடுத்து யூனிட் 18 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.